வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாளாக பெங்களூர் போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வழியாக இன்றைக்கி பெங்களூர் கிளம்பியாச்சு. நம்ம வீட்டில் இருந்து வீட்டுக்கு போய் எல்லாம் பார்சல் பண்ணிவிட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம். என்ன பிளான்னே தெரில. பஸ்ஸில் போகிறதா, ட்ரெயினில் போகிறதா, சீக்கிரமாக போய் ட்ரெயினில் ரிசர்வ் கோச்சில் ஏறிக்கலாமா, இல்லை பஸ்ஸில் உட்காந்துட்டு போய்க்கலாமா, ரெண்டு டவுட்டாகவே இருக்குது. சரி ஃபஸ்ட்டுன்ட்டு ஒரு பப்பாயாவை சாப்பிட்டு அப்படியே நம்ம பஸ் ஸ்டாண்ட் நோக்கி வந்தாச்சு. அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போவதென்ன அந்த பாட்டை பாடி அப்படியே ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு பஸ் வந்தது. அப்புறம் அங்கே போய் பஸ் ஏறி உட்காந்துட்டேன். 570. அப்புறம் பஸ்ஸில் போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த பஸ்ஸில் சீட்டு இருந்துச்சுன்னு ஏறி உட்காந்துட்டேன். அட்ட டைமில் 7 பஸ்ஸுங்க ஒரே நேரத்தில். அப்பப்பப்பப்பா. சரி, டிரைவர்னாவும் கண்டக்டர்னால் ஜாலியாக பேசிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்படி இங்கே பார்த்தா இவ்வளோ பெரிய பில்டிங்க, ஐடி பில்டிங் சென்னையில் வேறு லெவலில் இருந்தது. அப்புறம் நம்ம டிராஃபிக்கெலாம் கடந்து இங்கே வந்து ஹோட்டலில் ஒரு தோசையை போட்டாச்சு. ஒரு பெப்பர் ரோஸ்ட் அடிப்பொலியாக இருந்தது. நம்ம ரீஃபில் பண்ணிட்டு போயிடும் நம்ம ஸ்டமக்கை. அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வந்தோம். எங்கே பஸ் ஸ்டாண்டுக்குன்னு தேடி தேடி போயிட்டே இருந்தோம். அப்புறம் கண்ணு கட்டுற தூரத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருந்தது. இப்போ கரெக்டான வழியில் தான் வந்திருக்கோன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம நடைப்பயணத்தை ஆரம்பித்தோம் நம்ம பஸ்ஸை நோக்கி. எங்கள் பஸ்ஸு இன்னும் டிக்கெட் புக் பண்ணல. சரி, அங்கே போய் கேட்கலான்னு பார்த்தா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்லாம் போய் கேட்டு கொஞ்சம் பேரம் பேசலான்னு பார்த்தேன். கடைசியில் 550 நாங்கன்னா கடைசி சீட்டை மட்டும் கொடுத்துடாதீங்கன்னா கடைசி சீட் கொடுத்தாங்க. ஐயா வேண்டாங்க. அப்புறம் பேசி அப்புறம் முன்னாடி செகண்ட் சீட்டாக வாங்கியாச்சு. அப்புறம் வாங்கினா ஏசி இது ரிப்பேரு 50 ரூபா மிச்சம் பண்ணுறோன்னு நினச்சி ஓகே. பட் சீட் நல்லா தான் இருந்துச்சு. பட் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஸ்டார்டிங்கே நம்மளை கொஞ்சம் சொன்னது செய்யலைங்க. கடைசி சீட் புக் பண்ணிட்டாங்க. எங்கே இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் பாட்டு ஏறிட்டு பஸ்ஸும் கிளம்பிருச்சு. எனக்கு வேறு வழி இல்லை. அதுக்கப்புறம் பேசி செகண்ட் சீட்டை கொடுத்துட்டாங்க. பஸ்ஸில் போன வசதி ஏன்னா நான் எலக்ட்ரானிக் சிட்டிக்கு தான் போகணும். ஸோ பஸ் தான் ப்ரிஃபர் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனால் இது முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் பஸ் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போயிருந்தோம். ரோட்டில் செம்ம பெருசாக இருந்ததுங்க. வண்டி பெருசாக இருந்தது. இந்த மாதிரி வண்டி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா சிட்டிக்குள்ளேயே பைக்கு, பஸ்ஸு, காரு அதை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி கண்டெய்னர் வண்டிலாம் படத்தில் பார்த்ததோடு சரி, ரொம்ப நாள் நேரில் பார்த்துருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தேன். சரி, கொஞ்சம் வெளியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக பஸ் ரைடு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். இவ்வளோ தூக்கத்தை போட்டு ஒரு டீ கடையில் நிறுத்தினாங்க. அப்போ தான் தூங்கினா கரெக்டாக டீ கடையில் நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வேலை என்ன, வேடிக்கை பார்க்குறது தான். கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். வீடியோ எடுத்துகிட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் 3:30க்கு வந்துடும்னு நினைக்கிறேன். அப்புறம் தூங்க ஆரம்பித்தவன் தான்.